பாஜகவிலிருந்து விலகி கையோடு அண்ணாமலை போட்ட அதிரடி பிளான். உதயநிதியை ஓரங்கட்டிவிட்டு விஜய்க்கு நேரடி அட்டாக் கொடுக்க முடிவு. அண்ணாமலை கையில் எடுத்த அதிரடி ஆயுதத்தால் பரபரக்க போகும் தமிழக அரசியல் களம். கொங்கு மண்டலத்தில் போடப்படும் ஸ்கெட்ச். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தன் பாஜகவிலிருந்து வெளியேறி புதிய கட்சி ஆரம்பிக்கப் போவதாக டெல்லி சென்று அமித்ஷாவிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழ்நாட்டில் பாஜகவின் முகமாக இருக்கும் அண்ணாமலை ராஜினாமா செய்வது டெல்லி தலைவர்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இதனால் அண்ணாமலையை சமரசம் செய்து பாஜகவிலே நீடிக்க வைக்க வேண்டும் என்று அமித்ஷா அவரிடத்தில் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். என்றாலும் அண்ணாமலை அதற்கு உடன்படவில்லையா? தற்போது தமிழக அரசியல் களம் விஜய், உதயநிதி என்று செயல்பட தொடங்கியிருப்பதால் இதுதான் எனக்கு சரியான நேரம். அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் புதிய கட்சியை ஆரம்பித்து எனது அரசியல் அத்தியாயத்தை நான் தொடங்க வேண்டும் என்று அண்ணாமலை உறுதியாக சொல்லிவிட்டாராம். குறிப்பாக தமிழக அரசியலில் விஜய்க்கு என்று ஒரு மக்கள் கூட்டம், உதயநிதிக்கு என்று ஒரு கூட்டம் இருப்பது போல் அண்ணாமலைக்கு என்றும் ஒரு ஆதரவு மக்கள் கூட்டம் கண்டிப்பாக உருவாகும். அதோடு அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் நடைபயணம் செய்தபோது கடைகோடி மக்களின் கவனத்தையும் ஈர்த்துவிட்டார். அதனால் புதிய கட்சி தொடங்கி மீண்டும் தமிழ்நாடு முழுக்க நடைபயணம் செல்லும்போது தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய தலைவராக உருவெடுத்து விடுகிறார் அண்ணாமலை. எப்படி விஜய் தானே தனி கட்சி தொடங்கி இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறாரோ அதே போன்று அண்ணாமலையும் தனி கட்சி தொடங்கி எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அதற்கான அனைத்து தகுதியும் அவருக்கு உள்ளது. அதன் காரணமாக இனிமேலும் பாஜகவுக்கு கட்டுப்பாட்டு இருக்காமல் சுதந்திரமாக ஒரு தனி கட்சி தொடங்கி தமிழ்நாட்டு மக்களின் அபிமானத்தை பெற வேண்டும் என்பதில் அவர் உறுதியாகிவிட்டார். இந்த நிலையில்தான் தனது பிறந்த நாளான நாளை அவர் தனது புதிய கட்சி குறித்து ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் என்பது தெரிய வந்துள்ளது. இப்படி அண்ணாமலை தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்துவிட்டால் ஏற்கனவே 2 திராவிட கட்சிகளையும் அலறவிட்டவர் அடுத்து விஜய்க்கு எதிராகவும் மிகப்பெரிய அரசியல் ஆயுதத்தை கையில் எடுப்பார். இப்படி விஜய் அண்ணாமலைக்கு இடையே நடக்கும் அரசியல் போரில் உதயநிதி காணாமல் போவதற்கும் அதிக வாய்ப்புள்ளது. அந்த வகையில் அடுத்தபடியாக விஜயின் தமிழக வெற்றி கழகமா அண்ணாமலை தொடங்கும் புதிய கட்சியா என்ற கோணத்தில் தமிழக அரசியல் களம் சுழல தொடங்கிவிடும் என்பதே எதிர்கால தமிழக அரசியலாக இருக்க முடியும். அந்த வகையில் புதிய கட்சி தொடங்கி தான் களம் இறங்கியதும் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் அண்ணாமலை குடைச்சல் கொடுப்பார் என்பது இப்போதே உறுதியாகிவிட்டது. மேலும் தமிழக அரசியலில் கொங்கு மண்டலம் ஒரு முக்கிய வாக்கு வங்கி களமாக இருந்து வருகிறது. ஜெயலலிதா ஆட்சி காலத்திலிருந்து அதிமுகவின் கோட்டையாக கொங்கு மண்டலம் இருந்து வந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அது மாறிவிட்டது. இந்த நேரத்தில் 2024 மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட அண்ணாமலை திமுகவுக்கு அடுத்த 2வது இடம் பிடித்தார். இதனால் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய செல்வாக்கு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அதை அண்ணாமலை அடித்து உடைத்து விட்டார். அந்த வகையில் அண்ணாமலை எடுத்துள்ள இந்த புதிய கட்சி முடிவுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கொங்கு மண்டலம் கணக்கு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. அண்ணாமலை எப்போது பாஜகவின் மாநில தலைவர் ஆனாரோ அப்போதே கொங்கு மண்டலத்திலிருந்து அதிமுக படிப்படியாக வெளியேற தொடங்கிவிட்டது. தனிப்பட்ட செல்வாக்கினால் அந்த கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தினார் அண்ணாமலை. அதோடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் இனிமேல் அந்த கட்சி முக்கிய இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதன் காரணமாகவே கொங்கு மண்டலத்தை பிரதானமாக வைத்து தனது கட்சியின் முக்கிய செயல்பாடுகளை அண்ணாமலை தொடங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அதோடு கோவையில் உள்ள அண்ணாமலை ஆதரவாளர்கள் தமிழகத்தை வழிநடத்த வாருங்கள் தலைவரை என்று கடந்த சில தினங்களாகவே அவருக்கு தொடர்ந்து போஸ்டர்களை ஒட்டி அழைப்பு விடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் நாளை அண்ணாமலை தனது மக்கள் சக்தி இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்கின்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்படி அண்ணாமலை கொங்கு மண்டலத்தை டார்கெட்டாக வைத்து களம் இறங்குவதால் அதிமுக, பாமக போன்ற கட்சிகளும் அதிர்ச்சி அடைந்துள்ளன. குறிப்பாக கொங்கு வேளாளர், கவுண்டர் சமூக மக்களிடையே எடப்பாடிக்கு இருந்த நம்பிக்கை குறைந்து வருகிறது. அதே சமூகத்தை சேர்ந்த அண்ணாமலையின் மீது நம்பிக்கை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. அதனால்தான் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்டு அதிமுகவை பின்தள்ளிய அண்ணாமலை தற்போது அதிமுக கூட்டணியில் இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட சில கட்சிகளை தனது தலைமையிலான கூட்டணிக்கு இழுத்தாலே அவர் ஒரு முக்கிய சக்தியாக தமிழக அரசியலில் உருவெடுக்க முடியும் என்பதை அரசியல் வல்லுநர்கள் பலரும் சொல்லும் கருத்தாகவும் உள்ளது. முக்கியமாக அண்ணாமலைக்கென்று இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு உள்ளது. அவர்களை இலக்காக வைத்துதான் அண்ணாமலை தனது கட்சியை தொடங்குவதோடு இதுவரை எந்த கட்சிகளும் பின்பற்றாத ஒரு புதுமையான அரசியல் பாதையை உருவாக்கி அதில் பயணிக்கவும் திட்டமிட்டு வருகிறார். அந்த வகையில் நாளை அண்ணாமலையின் 41வது பிறந்தநாள் என்பதால் அவர் எப்படிப்பட்ட அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என்பதை அறிய அவரது ஆதரவாளர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள். அப்படி நாளை அண்ணாமலை அறிவிப்பது தனது புதிய அரசியல் கட்சியாக இருக்குமா, இல்லை
வீதி லீடர்ஸ் என்ற தன்னார்வ இயக்கத்தை இன்னும் பெரிய அளவில் செயல்படுத்தி அரசியல் கட்சியாக மாற்றப் போகிறாரா என்பது நாளை தெரியவரும். மேலும் அண்ணாமலை பாஜகவிலிருந்து வெளியேறுவதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் திராவிட கட்சிகளுடன் பாஜக கூட்டணி வைத்த விவகாரத்தில் அவர் அதிருப்தி மனநிலையில் இருந்தார். குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் ஒரு தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டு முக்கிய கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையின் திட்டமாக இருந்தது. அதனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்து பல தொகுதியில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளினார். ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் அமித்ஷா கூட்டணி வைத்துவிட்டார். இது அண்ணாமலைக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. என்றாலும் கட்சி மேலிடம் எடுத்த முடிவு என்பதால் அமைதி காத்து வந்தார். அதனால்தான் சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை. இந்த நிலையில்தான் 2026 தேர்தலில் தோல்வியடைந்த திமுகவும் தற்போது டெல்லி சென்று பாஜகவுடன் உறவாட தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து அனைத்து கட்சிகளும் வெளியேறிவிட்டதால் எதிர்காலத்தில் அது தங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொண்ட மு.க. ஸ்டாலின் இதுவரை தான் எந்த பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்தோமோ அவர்களுடனே அடுத்த கூட்டணி வைக்கலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டாராம். குறிப்பாக விஜய் கிறிஸ்தவ ஓட்டுகளையும் ராகுல் காந்தி முஸ்லிம் ஓட்டுகளையும் இழுத்து விடுவார்கள் என்ற ஒரு நிலையும் இருப்பதால் சிறுபான்மை ஓட்டுகளை திமுகவுக்கு பெரிதாக கிடைக்காது. அதனால் இந்துக்களின் ஓட்டுகளையும் விட்டுவிட வேண்டாம் என்பதற்காகவே அடுத்து பாஜகவுடன் டீல் போட மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுபோன்ற விஷயங்கள் அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை என்பதால் விஜய் பாணியில் தானும் தனி கட்சி ஆரம்பித்து ஒரு புதுமையான அரசியலை கையில் எடுப்போம் என்று அவர் களம் இறங்கி இருப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் அதிமுகவை தொடர்ந்து திமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கும் வாய்ப்பு இருப்பதனால்தான் தான் எதிர்த்து அரசியல் செய்த கட்சிகளுடனே மீண்டும் கூட்டணி வைத்து அரசியல் செய்வதில் அண்ணாமலைக்கு உடன்பாடு இல்லை என்பதனால்தான் இப்படி தனி கட்சி என்ற புதிய பாதையில் பயணிக்க அவர் முடிவெடுத்து விட்டதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அடுத்த செய்தி, ராகுல் காந்திக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த விஜய், டெல்லியிலிருந்து உடனே வந்த மெசேஜ். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 தொகுதியில் மட்டுமே கிடைத்த நிலையில் ஆட்சியமைக்க போதுமான தொகுதிகள் கிடைக்காமல் தடுமாறி வந்தார் விஜய். அப்போது திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி தான் உடனடியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்தது. அதன் பிறகுதான் திமுக கூட்டணியில் உள்ள மேலும் 4 கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தார்கள். விஜயை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியை ஒருபோதும் வெளியில் விட்டுவிடக்கூடாது, அவர்கள் தங்கள் பக்கம் இருப்பதுதான் முஸ்லிம் ஓட்டுகளை முழுமையாக கைப்பற்ற முடியும் என்று கணக்கு போடுகிறார். அதன் காரணமாகவே காங்கிரஸ் ஏற்கனவே 2 அமைச்சர் பதவி கொடுத்துள்ள நிலையில் தற்போது ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் தரப்படும் என்று உறுதியளித்திருந்தார் விஜய். அதன்படி தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்கள் மூலம் கிடைக்கும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுப்பதாக இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் விஜய். ஏற்கனவே அந்த ராஜ்யசபா எம்பி சீட்டை எங்களுக்கு தான் தர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் சிலர் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் இன்று அதனை அறிவித்து காங்கிரஸ் கட்சிகளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் விஜய். அவர் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டதை அடுத்து உடனடியாக அவருக்கு ராகுல் காந்தியும் நன்றி தெரிவித்து ஒரு மெசேஜ் அனுப்பியுள்ளார்.